இந்த அந்நியர்கள்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்நியர்கள் இப்போ நம்ம தமிழர்கள் அப்படின்னா, நாம் யார்? தமிழ் மொழி பேசினதுனால தான் நம்ம தமிழர்களா? அப்படின்னா, இந்த தமிழ் மொழி மீது நமக்கு ஒரு பற்று இருக்குது. இந்த தமிழ்நாடு மீது ஒரு பற்று இருக்குது. பற்று, பாசம் என்பது இருக்குது. நமக்கு வரலாறு இருக்குது. பின்னோக்கிய வரலாறு இருக்குது. இந்த வரலாறு தான் இருக்குல்ல, நம்ம கடந்த காலம் நமது மூதாதையர் எல்லாம் இங்கே வாழ்ந்திருக்காங்க. அப்போ அதனால இந்த மண் மீது நமக்கு ஒரு பாசம் இருக்கிறது, பற்றுதல் இருக்கிறது. ஒரு பற்று இருக்குது, பாசம் இருக்குது. அது பெருமையாக இருக்கிறது. நமது வரலாறு தான் நமக்கு பெருமையாக இருக்குது. இதுதான் இந்த மண்ணில் இருப்பு. இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வர்றாங்க, ராஜஸ்தான்லேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதுதான் அவங்களுடைய பெருமையாக அவங்க நினச்சிட்டு இங்கே வர்றாங்க. அப்போ இங்கே குடியேறுறாங்க. அவங்களுடைய வரலாறு எது? அவங்களுடைய வேர்கள் எது? அவங்களுடைய வேர்கள் தான் அவங்களுடைய வரலாறு. பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்கள் எங்கே இருக்குது? அவங்க மண் சார்ந்த பெருமையாக இருக்குது. அதை பற்றி தான் அவங்க இது நாள் வரைக்கும் பெருமையாக நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்துட்டாங்க. அவங்க தமிழ் மொழியை கற்றுக்கிட்டாங்க. நம்மளும் தமிழ் மொழி பேசுகிறோம், அவங்களும் தமிழ் மொழி பேசுகிறாங்க. இப்போ ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க, நாமளும் தமிழ் மொழி பேசுகிறோம், அவங்களும் தமிழ் மொழி பேசுகிறாங்க. தமிழ் மொழி பேசிட்டாலே அவங்க தமிழர்களா அப்படின்னா, இப்போ நான் தமிழர்னு என்னுடைய வரலாறு தமிழ் மண்ணில் இருக்கிறது. பின்னோக்கி பார்த்தா தமிழ் மண்ணில் எனது வரலாறு இருக்குது. வேர்களாக எனது வரலாற்று தமிழ் மண்ணில் அது தொடர்கிறது, பின்னோக்கி போகுது. அவங்களுடைய பெருமை என்பது எது? அவங்களுடைய வரலாறு. அவங்களுடைய வரலாறு ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வரலாறு என்பது பின்னோக்கி பார்த்தா அவங்க மண்ணில் தான் இருக்குது. அவங்க மண் சார்ந்ததாக இருக்கிறது அவங்களுடைய பெருமை என்பது. எனது பெருமை என்பது பின்னோக்கி பார்த்தா எனது மண் சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ தமிழ் மொழி இப்போ 2 பேருமே தமிழ் பேசுகிறாங்க. ராஜஸ்தான்காரங்களும் தமிழ் பேசுகிறாங்க, இது தமிழ்நாட்டுக்காரங்களும் தமிழ் பேசுகிறாங்க. ஆனால் 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு என்னது? அவங்களுடைய வரலாறு இருக்குல்ல, பின்னோக்கிய வரலாறு, அது அவங்க மண்ணில் இருக்குது, அவங்க மண் சார்ந்ததாக இருக்குது. அவங்களுடைய பெருமை அவங்க மண் சார்ந்ததாக இருக்கிறது. நமது பெருமை நமது மண் சார்ந்ததாக இருக்கிறது. நமது மண் சார்ந்ததாக நமது மண்ணில் இருக்கிறது. நமது வரலாறு என்கிற வேர்கள் நமது மண்ணில் இருக்கிறது. அவர்களது வரலாறு என்கிற வேர்கள் அவர்கள் மண்ணில் இருக்கிறது, அந்த ராஜஸ்தானில் இருக்குது. அதுதான் அவங்களுடைய பெருமை. வரலாறு தான் எனது பெருமையாக இருக்குது. இந்த குடும்ப கௌரவன்றாங்க அப்படின்னா எனது குடும்பத்துக்குன்னு அவ்வளோ காலம் கட்டி காப்பாற்றுற அந்த பெருமை, அதுதான் குடும்பம். அதுபோல் தமிழர்களின் கௌரவம் எது? தமிழ்நாட்டின் வரலாறு தான். அவ்வளோ காலம் கட்டி காப்பாற்றின அந்த பெருமை, அது என்னுடைய மண் சார்ந்ததாக இருக்கிறது. எனது மண்ணில் எனது தமிழ் மண்ணில் இருக்கிறது. இப்போ அவங்க வெளி மாநிலத்தில் வர்றாங்கன்னா அவங்களுடைய பெருமை என்பது அவங்க வரலாறு தான் அவங்க பெருமை அப்படின்னா, அப்போ அது அவங்க மண்ணில் இருக்குது. அவங்க பெருமை என்பது அவங்க மண் சார்ந்ததாக இருக்குது. எனது பெருமை என்பது எனது மண் சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நீ 2 பேருமே தமிழ் பேசுகிறாங்க, ராஜஸ்தான்காரங்க தமிழ் பேசுகிறாங்க, நானும் தமிழ் பேசுகிறேன். அப்போ இதுக்கு இடையில ரொம்ப ராஜஸ்தான்காரங்க என்னோட அழகாக தமிழ் கூட பேசலாம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனது பெருமை இருக்குல்ல, எனக்கான பற்று பாசம் எனது மண் சார்ந்ததாக இருக்குது, எனது மண்ணை சார்ந்ததாக இருக்கிறது, எனது தமிழ்நாட்டை சார்ந்ததாக இருக்குது. அவங்களுடைய பெருமை என்பது அவங்க மண் சார்ந்ததாக இருக்குது. இதுதான் அதனால தான் அந்நியர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 200 வருஷமாக இருந்தால் கூட அவங்க மண்ணுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஒரு ஆந்திராவிலேருந்து வந்திருப்பாங்க, இங்கே 200 வருஷம் கூட ஆகிருக்கும். அவங்க மண்ணுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அவங்க மொழியை விடவே மாட்டாங்க. 2 மொழி பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா தமிழ்பாங்க, உள்ளே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க மொழியில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க மண் சார்ந்ததாக இருக்குது. அவங்களுடைய பெருமை என்பது அவங்க மண் தான். இப்போ ஆந்திராவிலேருந்து வந்தாங்க, 200 வருஷம் ஆனாலும் அவங்களுடைய பெருமை என்பது அந்த ஆந்திரா தான். அந்த ஆந்திரா தான் அவங்களுடைய பெருமையாக இருக்குது. இப்போ மலேசியாவுக்கு போகிறாங்க தமிழர்கள், அவங்க 200 வருஷமாக அங்கே இருந்தாலும் அவங்களுடைய மண் என்பது எது? தமிழர்களாக தான் இருக்குது, தமிழ்நாடாக தான் இருக்குது. இங்கேருந்து தான் அங்கே போனாங்க. அப்படிங்கும்போது அவங்க இதைத்தான் பெருமையாக நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு ஒத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மலேசிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் எங்கே போய் சிங்கப்பூரில் போய் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்குது, அப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்து என்ன திரைப்படம் வரப்போகுது, இதே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதுபோல் ராஜஸ்தான்காரங்க அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, அவங்க ராஜஸ்தானில் என்ன நடக்குது, அங்கே அரசியல் என்ன நடக்குது, இதைத்தான் பார்த்துட்ருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பெருமையாக இருக்குது. அதைத்தான் அவங்க கவனிக்கிறாங்க, அதைத்தான் அவங்க மேலும் மேலும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தான் அவங்க வலு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அந்நியர்களுக்கும் இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்குமான வேறுபாடாக இருக்கிறது. அப்போது இதுலேருந்து அப்போ நம்ம வாழ்கிற மண்ணுக்கு உண்மையாக இருக்கணும். நீ இங்கே வந்துட்ட, இங்கே தான் இருக்க போகிற, இனிமேல் திரும்ப நீ ஆந்திராவிலேருந்து வந்துட்ட அப்படின்னா இனிமேல் திரும்ப நீ ஆந்திராவுக்கு போக போகிறதில்ல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? இந்த மண்ணுக்கு நீ உண்மையாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ உன்னுடைய தாய்மொழியை மறந்துடு. நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேருந்து வரும்போது அதை எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடு.
அங்கேயே விட்டுட்டு வந்துரு. இப்போ ஆந்திராவிலேருந்து வரியா, இங்கே வந்துட்டதுக்கப்புறம் நீ ஆந்திரா மொழியை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து மறந்துடு. இங்கே என்ன இப்போ மொழி பேசுகிறாங்க, தமிழ் மொழி பேசுகிறாங்க, தாய்மொழி பேசுகிறாங்க, அதை மட்டும் நீ பேசிக்கிட்டு இரு. எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி, எதுக்காக அதை நம்ம மறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மொழியாக அதை பார்க்கல, அது ஒரு உணர்வாக பார்க்குறாங்க, அவங்களுடைய பெருமையாக பார்க்குறாங்க. அதுதான் தப்பு. மொழியாக பார்த்து நீ எந்த மொழி விருப்பப்பட்டால் தேவைப்பட்டால் கற்றுக்கோ. உனக்கு அது தேவை இருக்கா? வீட்டில் பேசுவதற்கு எனக்கு தெலுங்கு மொழி தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு தேவை இருக்கா? வீட்டில் ஏன் நீ தெலுங்கு பேசுகிற, வெளியில் வந்தால் தமிழில் பேசுகிற அப்படின்னா வீட்டில் உனக்கு அது தேவையாக இருக்கிறா? தெலுங்கு இல்லைன்னா உன் வீட்டில் நீ பேச முடியாதா? உன் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே தமிழ் தெரியுது அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏன் தெலுங்கு பேசுகிற? வெளியில் வந்தால் மட்டும் மற்றவங்ககிட்ட தமிழில் பேசுகிற. அல்லது ஒரு கர்நாடகாரங்க என்ன பண்ணால் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து குடியேறி இருப்பாங்க உனக்கு, ஆனால் அவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும். வெளியில் உள்ளவங்ககிட்ட தமிழில் பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் ஏன் கன்னடத்தில் பேசுகிறீங்க? அது எப்படி உங்களுடைய தேவையாக இருக்க முடியும்? வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு கன்னடம் தெரிஞ்சால் தான் மற்றவங்கள்ட்ட பேச முடியும் அப்படின்னு எப்படி? ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தமிழ் தெரியுது அப்படின்னா நீ தமிழில் பேசலாமே. எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜை நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க? அதனால் அதை உங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க. அதை ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய பெருமையாக நினைக்கிறீர்கள். உணர்வோடு தொடர்புடையது, உறவோடு தொடர்புடையது, அன்போடு தொடர்புடையது. வெளியில் உள்ளவங்க அவங்க யாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அந்நியர்களோடு பழகுவதற்கு தான் இந்த தமிழ் மொழி. அப்போ அது அந்நியமாக நினைக்கிறீங்க, அந்நியர்களின் மொழி அது. ஆனால் அவங்க சொந்தத்துக்குள்ளே என்ன பேசுகிறாங்க? அவங்க தாய்மொழியை பேசுகிறாங்க. அப்படின்னா என்னது? வெளியில் வந்து மற்றவங்ககிட்ட வெளியில் தமிழ் மொழியை பேசுகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் ஒரு கர்நாடகாவிலேருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க வீட்டுக்குள்ளே போனால் அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே கன்னட மொழியில் பேசிப்பாங்க. ஆந்திராவிலேருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே தெலுங்கில் பேசிப்பாங்க. ஆனால் வெளியில் உள்ளவங்ககிட்ட தமிழில் பேசுவாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழை ஒரு அந்நியர்களிடம் பேசுவதற்கான ஒரு மொழியாக பார்க்குறாங்க. தமிழ் மொழியை அந்நியர்களிடம் பேசுவதற்கான மொழி. அவங்க தெலுங்கு மொழி என்பது உறவுகளுக்கான மொழி, சொந்தத்துக்கான மொழி, சொந்த மொழி, இது எங்கள் சொந்த மொழின்னு பார்க்குறாங்க, சொந்தமாக பார்க்கிறார்கள். வந்து 200 வருஷம் ஆயிடுச்சு, திரும்ப அவங்க ஆந்திராவுக்கு போக போகிறதில்ல. ஆனாலும் இன்னும் ஏன் தெலுங்கு பேசுகிறாங்கன்னா தெலுங்கு மொழியை தனது சொந்தமாக நினைக்கிறார்கள். தமிழ் மொழியை தமிழர்களிடம் பேசுவதற்கான மொழி, அது தமிழர்களிடம் பேசுவதற்கான அந்நியர்களாக பார்க்கிறார்கள். தமிழர்களை அந்நியர்களாக பார்த்து அந்நியர்களான அந்த தமிழர்களிடம் பேசுவதற்காக கற்றுக்கொள்ளப்படுகிற மொழி. தமிழை அந்நியமாக பார்க்கிறார்கள். அவங்க தெலுங்கு மொழியை சொந்தமாக பார்க்குறேன். இதான் வந்து அந்நியர்களை ஏன் சந்தேகப்படுறோம், அந்நியர்களின் தமிழ் பற்றி நாம் ஏன் சந்தேகப்படுகிறோம் என்றால் அதற்கு இதுதான் காரணம். அது அவங்க வந்து வீட்டில் ஒரு மொழி பேசுகிறாங்களா, உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அப்போ நான் உன்னுடைய தமிழ் பற்றி மீது நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு 2 மொழி தெரியுது, வீட்டில் ஒரு மொழி பேசுகிற, உன் சொந்தத்துக்கிட்ட உன் குடும்பத்துக்கிட்ட ஒரு மொழி பேசுகிற, வெளியே வந்து இன்னொரு தமிழ் மொழியை பேசுகிற அப்படின்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா சொந்தக்காரங்ககிட்ட பேசக்கூடிய மொழி நமது தாய்மொழி. அந்நியர்களான தமிழர்களிடம் அவர்களின் அந்நிய மொழியான அந்நியரிடம் பேசுவதற்குன்னு ஒரு மொழி தமிழ் மொழி அப்படின்னு தமிழ் மொழியை அந்நியர்களுக்கான மொழியாக அந்நிய மொழியாக நீ பார்க்குற. ஆனால் எல்லாத்துக்குமே உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே தமிழ் தெரியும். ஆனால் உன் சொந்தக்காரங்கிட்ட போகும்போது மட்டும் உன்னுடைய தெலுங்கோ அல்லது கன்னட மொழியில நீ பேசிக்கிற வெளியில். அப்போ ஏன்னா உன்னுடைய சொந்தக்காரங்கிட்ட பேசக்கூடிய மொழி என்பது அந்த சொந்த மொழி அந்த தெலுங்கோ அல்லது கன்னடமோ. அப்போ மற்ற தமிழர்களிடம் பேசுவது என்பது தமிழர்கள் அந்நியர்கள் அவர்களிடம் பேசுகிற மொழி தான் அந்த தமிழ் மொழி. தமிழை ஒரு அந்நியமாக பார்ப்பது, தமிழர்களை அந்நியமாக பார்க்கிற மனப்பான்மை இந்த பிற மொழி வெளிமாநிலத்திலேருந்து வந்தாங்கள்ல 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கள்ல அவங்கள்ட்ட இருக்குது. தமிழையும் தமிழர்களையும் அந்நியமாக, தமிழ்நாட்டையுமே அந்நியமாக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அந்நியமாக பார்க்குற அந்த மனப்பான்மை இந்த வெளிமாநிலத்திலேருந்து 2 மொழி பேசுகிறாங்க பாருங்கள், வீட்டில் ஒரு மொழி வெளியில் ஒரு மொழி பேசுகிறாங்கள அவங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட வந்து இருக்குது. அந்த மனப்பான்மை தான் நம்ம வந்து அதனால தான் அவங்கள சந்தேகப்படுறாங்க. அவங்கள ஏன் சந்தேகப்படுறாங்கன்னா அவங்க வந்து தமிழுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. தமிழை அவர்கள் சொந்தமாக நினைக்கல, பெருமையாக நினைக்கல, இன்னும் ஏற்றுக்கலை. தமிழை அவங்க ஏற்றுக்கலை, தமிழ்நாட்டையும் ஏற்றுக்கலை, தமிழர்களையும் ஏற்றுக்கலை. அதனால் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுங்கிற ஆர்வத்தோடு வரும்போது அவங்கள சந்தேகப்படுறாங்க, அவங்களுடைய ஆர்வத்தை மீது சந்தேகப்படுறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ இங்கே வந்துட்டியா, திரும்ப நீ உன் நாட்டுக்கு போக போகிறதில்ல. நீ ஆந்திராவிலேருந்து தான் வந்த அல்லது கர்நாடகாவிலேருந்து தான் வந்த, திரும்பவும் நீ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ போக போகிறதில்ல. அங்கே உனக்கு யாருமே இல்லை, ஆனால் அங்கேருந்து தான் வந்த.
ஆனால் மொழியை தூக்கிட்டு வந்த அந்த மொழியை மட்டும் காப்பாற்றிட்டு இருக்கிற. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது உன் மொழி தான். அதை மட்டும் நீ விட மாட்டேன்ற. திரும்ப அங்கே போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அது உனக்கு தேவையும் இல்லை. அப்போது ஒரு மொழியை மட்டுமே தெரிஞ்சுக்கோ. வீட்டில் பேசுகிறதுக்கும் உன் சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறதுக்கு உன்னுடைய தெலுங்கு மொழியோ கன்னட மொழியோ நீ பயன்படுத்திக்கிற. வெளியில் உள்ளவங்ககிட்ட பேசுகிறதுக்கு தமிழ் மொழி அப்படின்னு நீ நினச்சிக்கிற. ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே தமிழ் தெரியும். அப்படிங்கும்போது எதுக்கு நீ அவங்ககிட்ட தமிழில் பேச வேண்டியதுன்னு? அப்போது நீ வந்து ஏன் உன் தாய்மொழின்னு சொல்லிட்டு அந்த மொழியில் பேசிகிட்டு இருக்க? அதனால் வந்து உன்னுடைய தமிழ் பற்று சந்தேகத்திற்குரியது. உண்மை கிடையாது. அது வெறும் பொய், அது வெறும் நாடகம், நடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல வந்து கண்டிப்பாக உண்மை இருக்குது. அதனால் நீ வாழ்கிற மண்ணுக்கு உண்மையாக இருக்கணும்னா உள்ளேயும் சரி, உன் வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, உன் தாய்மொழியை பேசு. உன் தாய்மொழினா எது? தமிழ் மொழியை பேசு. எந்த மண் இருக்கோ அதான் உன்னுடைய தாயின்னு நினச்சிக்கோ. அதான் உனக்கு உணவு கொடுக்குது. ஏன் தாய்னா என்ன? எதுக்கு தாயின்னு சொல்கிறோம்? நமக்கு உணவு குழந்தையா இருக்கும் உணவு கொடுத்தாங்கல்ல, அவங்க தானே தாய். அப்போ அப்படி இருக்கும்போது உனக்கு உயிர் கொடுத்தவங்க தானே தாய். அதுபோல் நீ இந்த மண்ணில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு, 200 வருஷம் ஆயாச்சு. இந்த மண் தான் உனக்கு உயிர் கொடுக்குது, வாழ்க்கை கொடுக்குது அப்படின்னா இந்த மண்ணுக்கு நீ உண்மையாக இரு. இந்த மண்ணுக்கு நீ உண்மையாக இரு. உண்மையாக இருந்து இந்த மண் பேசுகிற மொழியை, இந்த மண்ணில் உள்ளவர்கள் பேசுகிற மொழியை வெளியிலையும் பேசு, வீட்டுக்குள்ளேயும் பேசு. நீ ட்ராமா போடாத. வீட்டுக்குள்ளே போனால் உன் மொழியிலையும், வெளியில் வந்தால் இன்னொரு மொழியிலையும் பேசுகிற. இது வந்து இது ஒரு பக்கா ட்ராமா தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் திருத்திக்கோ. தேவையில்லாமல் எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே போய் பேசுகிற? வீட்டுக்குள்ளே போனாலும் அவங்களுக்கும் தமிழ் தெரியுது. வெளியில் அப்போ வீட்டுக்குள்ளேயும் போய் தமிழ் பேச வேண்டியதுனா இன்னும் ஏன் உன் ஊருக்கு நீ விசுவாசமாக இருக்க? உன்னுடைய எங்கேருந்து வந்தியோ அதுக்கு ஏன் விசுவாசமாக இருக்க? அப்படிங்கிறது தான் கேள்வி.